எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழகு. என் தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையோர்களே, மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, மழலை செல்வங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு முதற்கண் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ப்ரோக்ராம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பீங்க. ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சில சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்பேன். அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸும் உண்டு. அந்த 2 கொஸ்டினை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷனும் பண்ணலாம். கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களில் யாருக்கு நான் சொல்கிற பழமொழியோட அர்த்தம் தெரியும்? மதா, பிதா, குரு, தெய்வம். யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்ட பழமொழி மதா, பிதா, குரு, தெய்வம். யார் வேணாலும் வந்து ஆன்சர் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. Mother, father and teachers of God. Followed by? Yes, you are correct. Please come to the stage. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்மளோட பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் நம்ம ஒரு சிலர்களை வந்துட்டு வழி நடத்தி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். அதில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது மதா. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு பிறப்பு அப்படிங்கிறத வந்து அளிக்கக்கூடிய பெருமை வந்து அந்த பெண்மணிகளுக்கே உண்டது. அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய முழு பொறுப்புமே தந்தையை விட மதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. தாயை போல பிள்ளை, நூலை போல செயலைன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் வளருது அப்படிங்கிறது அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லிக்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக அவங்களோட குழந்தைங்களை நல்ல விதமாக தான் வளர்த்துட்டு வரீங்க. இருந்தாலும் ஒரு மருத்துவராக, ஒரு சமுதாய நோக்கத்தோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோட வளர்ப்பில் எந்த விஷயத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுடைய சுத்தபத்தத்தில் ஆரம்பிக்குது. ஸோ காலை எழுந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பல்லு விளக்கணும்னு சொல்லி கொடுக்குறது. சரி, குழந்தைங்களுக்கு பல்லு விளக்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்கள குளிக்காட்டி, அவங்களுக்கு நல்ல உடை உடுத்தி, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு பெண் குழந்தைங்களையும் ஒரு ஏஜல் மாதிரி கிளப்பி அனுப்புவாங்க. அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மாஸ்டர் லெவலில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளப்பி அனுப்பி விடுவீங்க. அப்படி தானே நீங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பி வரீங்க? ஆமாம் தானே? காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை யாரெல்லாம் ப்ரஷ் பண்ணுறீங்க? அப்போ மற்றவங்கள பண்ணுறது இல்லையா? இதில் யாரெல்லாம் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி? எல்லாரும் பண்ணுறீங்களா? நீ பண்ணுறது இல்லையா? ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறது இல்லையா? ஸோ காலையிலையும் ப்ரஷ் பண்ணணும், ஈவினிங்கும் ப்ரஷ் பண்ணணும். எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம்? இவ்வளோ நேரம் பல்லு விளக்குனா பல்லெல்லாம் தேஞ்சே போயிடும். எவ்வளோ நேரம் பல்லு விளக்கணும்? 2 minutes. வெரி குட். ஸோ நாம் வந்து நினைக்கிற மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளக்கணும், கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. காலையில் ஒரு 2 நிமிஷம் வந்து குழந்தைங்க பல் துளக்குனாவே போதும். பல் துளக்கிற ஆரம்பிக்கிற விதத்தை வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ரெண்டாவது, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வரோம், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வந்து நம்மளுடைய படிப்புக்கு அடுத்து நம்மளுடைய உடைக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டீசெண்டாக டிக்னிட்டியாக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ நம்மளோட குழந்தைங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம எப்படி உடை உடுத்திக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குழந்தைங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க வந்து எதையும் கவனிக்கிறது இல்லை, ஒரு இடத்துக்கு போயிட்டா வந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, தெரியாமல் இருக்கிறாங்களா, குழந்தைங்க மற்ற குழந்தைங்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த அப்சர்வேஷனால தான் நெக்ஸ்ட் டே காலையில் வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா நேற்று ஒரு நம்ம போனோம்ல ஒரு ஃபங்க்ஷன், அங்கே அந்த பாப்பா ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்ததில்ல, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களாம்மா? கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி
எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மேரேஜுக்கு கூட்டிகிட்டு போனப்போ கோட் ஷூட் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே ஒரு பையன் போட்டு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் கோட் ஷூட் பார்த்ததில்லை. எனக்கு அந்த கோட் ஷூட் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அடம் பண்ணி ஒரே வாரத்தில் கூட்டிகிட்டு போய் கோட் ஷூட் வாங்கிட்டு வந்து நான் போட்டுக்கிட்டு போனேன். இன்னமும் அந்த கோட் ஷூட் பீரோவில் தான் இருக்குது. ஸோ பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிச்சி வாங்கும்போது அதை நேசித்து கடைசி வரையும் அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது வந்து சாப்பாடு. ஸோ அந்த சாப்பாட்டை வந்துட்டு சந்தோஷமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய நம்மளோட அம்மாவாகட்டும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச விதமாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம உணவு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தற்காலிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து மாறிக்கிட்டு வருது. அந்த காலத்தில் வந்துட்டு நோய் அப்படிங்கிறது வந்து எப்பயாவது யாருக்காவது வரக்கூடியதாக இருந்தது. இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரையிலும் மாதத்திற்கு ஒரு 4-5 தடவையாவது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற நிலைமையில தான் எல்லா குழந்தைங்களுமே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது வந்து இப்போ ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதாவது குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறது ஒரு அதிசயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற குழந்தைங்களுடைய உடல்நிலை இருந்துட்டு இருக்கு. அதற்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் தான். ஸோ நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ப்ரோக்ராமில் 15 நிமிஷம் தான் ப்ரோக்ராம் போகும். ரிமைனிங் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் தான் போகும். அந்த விளம்பரமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக, கவர்ச்சிகரமாக, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே அந்த குழந்தை வந்து அதில் இருக்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்குற அளவுக்கு அந்த விளம்பரம் இருக்குது. நான் இதை என்னோட குழந்தையோட அப்சர்வேஷன்லேயே பார்த்தேன். வீட்டில் எப்போவுமே டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து அவன் பாக்கில் விளையாடிட்டு இருப்பான். நியூஸ் போட்டாலும் பார்க்க மாட்டான், சாங்ஸ் போட்டாலும் பார்க்க மாட்டான். விளம்பரம் போட்டால் எங்கே இருந்தாலும் வந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டு அந்த விளம்பரத்தை பார்ப்பான். அந்த விளம்பரத்தில் என்ன வருது, என்ன ஸ்நாக்ஸ் வருது, எப்படி குழந்தைங்க விளையாடுறாங்க, இதை தான் பார்ப்பான். அதே பொருள், அதே ஸ்நாக்ஸை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அது ஒரு ஆர்வமாக வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குழந்தையோடைய ஒரு உணவில் ஒரு அங்கமாக மாறிக்கிட்டு வர்றதுங்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட தவிர்க்க முடியாத ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து பிடிச்சதைத்தானே சாப்பிடும். நாம் வந்து ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் குழந்தைங்க அதை சாப்பிடாது. காரணம் ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்குறது. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா சிறிய வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகமாக நிறையா குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பரமத்திலேயே என்னுடைய மருத்துவமனைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை கூட்டிகிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 கிலோ இருக்காங்க அந்த குழந்தை. அதே மாதிரி 10 வயசு குழந்தைய வந்து 60 கிலோ வெயிட்டோட கூட்டிகிட்டு வராங்க. கேட்டால் பையன் நல்லா விளையாடுறான், அதே மாதிரி டெய்லியும் ஜாக்கிங் போகிறான், சைக்கிளிங் போகிறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் வெயிட் மட்டும் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கம்பல்சரி டெய்லி வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு சமோசா இல்லைன்னா பிரெட் ஆம்லேட் இருந்தால் தான் வந்து ஈவினிங் படிக்கவே ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால் அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் படிக்க போகிறான்னு சொல்கிறான். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு அல்லது முறுக்கு இருந்தால் தான் சாப்பிட்டுட்டு தான் தூங்குன்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் அதையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறது குழந்தையோடைய உடல்நலத்தையும் பாதிக்குது. நாளடைவில் வந்து அவங்களுக்கு பிற்காலத்தில் சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், கேன்சர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள்பட்டு வரக்கூடிய தொற்றா நோய்கள் எல்லாமே ஆரம்பம் எங்கே இருக்குன்னா குழந்தை பருவத்தில் தான் இருக்குது. 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு சிறிய வயதில் நாம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கங்கள், நம்ம பலப்படுத்தக்கூடிய உணவு பழக்க வழக்கம் தான் அவங்களுடைய கடைசி வாழ்க்கை முறையுமே அவங்களை கொண்டு செல்ல போகுது. அதனால் இந்த உணவு பழக்கத்தில் ஒரு கண்டிப்பான ஒரு மாற்றத்தை வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஒரு காட்டில் வந்து ஒரு யானை கூட்டம் இருந்தது. அந்த யானை கூட்டத்தில் வந்து ஒரு யானை குட்டி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பராமரிக்கிறதுக்காக வனவிலங்கு ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு பணக்காரர் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த யானைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நாளுக்கு அப்புறமா முழுக்க அந்த யானைக்குட்டிக்கு அது பிடிக்குது இது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஜங்க் ஃபுட்டு என்னென்னலாம் சாப்பிடுதோ எல்லாத்தையும் அந்த யானைக்குட்டி கொடுக்குறாங்க. 16வது நாள் வந்து அந்த யானைக்குட்டிக்கு வயிறு வீங்கி சாப்பிட்றத நிறுத்திட்டு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது. டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் வந்து இந்த யானைக்குட்டி இந்த மாதிரி இருக்கு, நான் அதுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுக்குறேன், இந்த எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனான பொருளை தான் நான் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அந்த யானைக்குட்டிக்கு வந்து ஏன் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ மருத்துவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எந்த வயதில் எந்த உணவை கொடுக்கணுமோ அதை வந்துட்டு பார்த்து கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்து மதருக்கு தான், அதாவது அம்மாவுக்கு தான் உண்டு. காட்டில் பிறந்த ஒரு பிராணியை வந்து காட்டிலே வளரும் போது அதனுடைய தாய் எந்த வயதில் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு ஆலோசனை சொல்லி வளர்க்கும். அப்போ அதனுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். நாம் வந்து என்னதான் நம்மகிட்ட பணம் காசு அதிகமாக இருந்தாலும் நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் வயதுக்கு சம்பந்தம் இல்லாத உணவுகளை கொடுக்கும்போது அது உடல் உபாதையில தான் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பணக்காரர்
யானைக்குட்டியை கொண்டு திரும்ப காட்டிலே விட்டார். ஒரு 10 நாள்லேயே வந்து அது முழுவாக கொடுமை அடைஞ்சு அதுக்கப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உணவுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அதில் தயவு செஞ்சு ஒரு நல்ல கவனத்தை வந்து ஆடுத்துங்க. ரெண்டாவது பிதான்னு சொல்லுவோம். பிதா அப்படிங்கிறது அப்பா. ஸோ அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஒரு குழந்தையோடைய நடை உடை பாவனை எல்லாமே அவருடைய தந்தையை ஃபாலோ பண்ணும். நாம் எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகிறோம், போகும்போது நம்ம அம்மாவுக்கும் அதே மாதிரி ஒய்ஃபுக்கு பாய் சொல்லிட்டு போகிறோமா இல்லையா, அப்படி பார்க்கும்போது அவங்களும் பாய் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வந்து கை கால் அலம்பிட்டு உள்ளே போனோம்னா அவங்களும் அடிக்கடி போய் கை கால் கழுவுவாங்க. அதே மாதிரி விளையாடிட்டு உள்ளே வந்த உடனே வந்து நம்ம சுத்தபத்தமாக ட்ரெஸ் குளிச்சுட்டு வந்து பாட்டுக்கிறோம்னா அவங்களும் வெளியில் போயிட்டு வந்து கை கால் கழுவுணும்பாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத அவங்களே அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம பிளேட்டில் ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்க அதே மாதிரி ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவாங்க. நாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டோம்னா அவங்களும் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறது, அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இதை செய் அதை செய்யினா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அதே குழந்தைகள் எல்லாருக்குமே அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம அந்த குழந்தைங்க முன்னாடி நல்லா ஒழுக்கமாக ஆரோக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைகள் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்தாலும் சில குழந்தைகள் வந்து அப்பாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அட்டாச்சாக இருப்பாங்க. இதில் யாரெல்லாம் அப்பா செல்லம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களில் யாரெல்லாம் வந்துட்டு அம்மா செல்லம் கை தூக்குங்க. யாரெல்லாம் அப்பா செல்லம்? ஏன் உங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாவை விட? என்ன காரணம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவை ஏன் ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? விளையாட்டு காட்டுவாங்களா? உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்களா? திட்டாமல் இருப்பாங்களா? எதனால் உங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் சொல்லுங்க. அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தராரு. கேக் வாங்கி தருவார். அதனால உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும். உங்களுக்கு ஏன் அப்பாவை பிடிக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்குமா? ஏன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சரி, குழந்தைங்கிட்ட கேட்கும்போதே சொல்லுவாங்க ஏன் யார் பேரண்ட்ஸை பிடிக்குதுன்ட்டு. எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அதாவது ரொம்ப பிடித்த தன்மை இருக்கும். எங்கள் வீட்லேயும் என் பையன் வந்து எனக்கு ரொம்ப செல்லம் தான். வீட்டில் நான் எங்கே போயிட்டு வந்தாலும் வந்த உடனே அவன் கூட ஒரு 10 நிமிஷம் விளையாடுவேன். விளையாடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். பெரும்பாலும் வந்து குழந்தைங்கக்கிட்ட யார் விளையாட்டுத்தனமாக அதிகமாக இருக்காங்களோ அந்த பர்சன் வந்து அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேயே விளையாட்டு அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு பிடிச்சமான விஷயம். ஆனால் நம்ம ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடீஸில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஈவினிங் கிளாஸ் வைக்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஈவினிங்ஸ் டியூஷனுக்கு அனுப்பி விடுறோம். நைட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே படிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த பேரண்ட்ஸுமே வந்து நீங்கள் விளையாட போங்க அப்படின்னு சொல்லி நான் பெருசாக பார்த்தது கிடையாது. என்னோட பேரண்ட்டுமே வந்துட்டு என்னை பெருசாக விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணது கிடையாது தான். ஆனால் விளையாட்டு அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையுடைய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். சின்ன வயசுலேருந்தே சரியான அளவு விளையாட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் தான் ஒரு 40-50 வயசு வரும்போது சுகர் பிபி வராமல் இருக்கணும், அவங்க நல்லா நடங்க, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நான் எப்படி சார் சரி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸிங்க, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க அப்படின்னு. சார் 2 நிமிஷம் நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குது. சரி ஓகே, உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுப்பேன், அல்லது வந்து ஒரு எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம்னு லிஸ்ட்டு கொடுப்பேன். அதை படித்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து இடுப்பு வலிக்குது, குமிஞ்சா வந்து தரையை தொட முடியல, கழுத்தை மேலே தூக்குனா தசை பிடிச்சிக்குது. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இதில் பெரும்பாலானவர்கள் வந்து சின்ன வயசில் வந்து அந்த உடற்பயிற்சி விளையாட்டு அந்த ரெண்டுலையுமே இல்லாதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துட்டு. ஸோ இப்போ இருந்து வளரக்கூடிய உங்கள் இளைய தலைமுறைக்கு வந்துட்டு விளையாட்டையும் ஒரு அங்கமாக ஏற்படுத்துங்க. குழந்தைங்களை வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுங்க. ஸ்கூல்ஸ்லையுமே டீச்சர்ஸ் வந்து விளையாட்டு பீரியடில் வந்து கிளாஸ் எடுக்கிறத முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பிடி பீரியடுங்கிறது இந்த எப்படி கல்ச்சரல் ஈவெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட லைஃப்பில் முக்கியமோ, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படுதோ, அதே மாதிரி விளையாட்டில் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப விஷயங்களில் வந்து உணர்ச்சிகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு இடையில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். அவன் என்னை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், அவன் என்னை விட வந்துட்டு பெட்டராக பண்ணுறதுனால அவனுக்கு சேலரி அதிகமாக கிடைக்குது, அதனால் நான் வந்து அவங்க கூட சரியாக பேச மாட்டேன். இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதனால் வந்து
இந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட அதே இடத்துல ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க, அல்லது வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க, ஒரு கிரிக்கெட் டீமில் ஒன்றா இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு கரைஞ்சிரும். அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பழக ஆரம்பிச்சுவாங்க. வாமச்சான் போகலாம், அப்படி போகலாம், இப்படி பண்ணலாம், விளையாடலாம், மேட்ச் போகலாம், டிவி பார்க்கலாம், இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு, பகைமை உணர்ச்சி, போட்டி, பொறாமை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறையும். குழந்தைங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுக்கெல்லாம் அடிச்சு வச்சிருவாங்க. என் பையன் அவனை அடிச்சு வச்சுட்டான், அவன் இவனை கடிச்சு வச்சுட்டான், இங்கே கடிச்சு வச்சுட்டாங்க, என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணை கடிச்சிருச்சு, இந்த மாதிரி நம்ம இதுக்கு தடுப்பூசி போடணுமா, இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டியூஷன் போயிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருந்தான், இவன் வந்து தலையில் கொட்டிட்டான், பென்சிலை வச்சு குத்திட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குழந்தைங்க சைட்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த விதமான விளையாட்டு போக்குமே கிடையாது. ஒரு இடத்துல வந்து பிடிச்சி உட்கார வச்சு அவங்கள படிங்க, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தும் போது அது ஒரு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து ஒரு விரக்தி, அவங்கள அறியாமல் ஒரு ஏதாவது ஒரு தாக்குதல், அந்த ஒரு இதில் தான் வந்து முடியுது. அதனால் கொஞ்சம் விளையாட்டுக்கும் வந்து போதுமான அளவு முன்னுரிமை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது குருங்கிறது நம்மளோட டீச்சர்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது தான். கல்விங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒருவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரு, ஒருவரை வந்து மக்கள் பின்பற்றுறாங்களா, ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கல்வித்தன்மையில் தான் இருக்குது. இப்போ நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஆண்டு விழாவில் ஃபங்க்ஷனில் நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கீழே உட்காந்து தான் இன்னைக்கு என்ன ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு உங்கள் முன்னாடி வந்து எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதற்கு நான் செஞ்ச சமுதாய சேவையோ அல்லது வந்து மக்களுக்கு செய்கிற வைத்தியமோ அதெல்லாம் பெரிய அளவு காரணம் கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய MBBS MDங்கிற ஒரு படிப்பு தான். ஸோ எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த படிப்புங்கிறது நம்மளை எப்போவுமே ஒரு நல்ல நிலைமையில் வச்சுக்கும். படிப்பு இருந்தாலும் அது மட்டும் பத்தாது. படிப்பு இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து ஏற்றுப்பாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கலெக்டர் வராரு, சீஃப் மினிஸ்டர் வராரு, ஒரு டாக்டர் வராரு, அந்த ஊரோட ஒரு ஊராட்சி தலைவர் வராரு, அதே வந்து ஒரு இன்னொரு பிரைம் மினிஸ்டரே வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்துட்டு பெரிய அளவு மரியாதை எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா அதில் யார் வந்து நல்ல ஒழுக்கத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம எவ்வளவு தான் வந்து படிச்சிருந்து வந்திருந்தாலும் அல்லது நல்ல நிலைமையில் இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரியாதைங்கிறது தானாக தேடி வரும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக்க கொடுக்கக்கூடிய முக்கியமான இடம் நம்முடைய கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடம் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வீட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்லி டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து அப்பாவுக்கு தான் இருக்குது. ஒரு வெளி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே எப்படி இருக்கணும், மற்றவங்களோட வந்துட்டு எப்படி பழகணும், அந்த சமுதாய பழகுகளை வந்துட்டு பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். டீச்சர்ஸ் வந்துட்டு ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வந்து சார் ஷூ கட்டிட்டு வரணும், ஷூ போட்டு வரணும், டை கட்டிட்டு வரணும், இன் பண்ணிட்டு வரணும், முடி வெட்டிட்டு வரணும் அப்படிம்பாங்க. அது மட்டும் ஒழுக்கம் கிடையாது. மற்றவங்களோட வந்துட்டு சண்டை போடக்கூடாது, மற்றவங்களோட படிப்பை நினச்சி பொறாமப்படக்கூடாது, அதே மாதிரி வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒழுக்கம். இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வந்து கடைசி வரையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து என்னோட டீச்சர்ஸ்க்கு எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ வந்து இருக்கிற தலைமுறையில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இன்னமும் நான் என்னோட டீச்சர்ஸ் வந்தாலோ அல்லது எனக்கு கற்றுக் கொடுத்த மாஸ்டர்ஸ், கேம்ஸில் இருக்கிற மாஸ்டர் வந்தாலும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு சார் அப்படிங்கிற வேர்டோட தான் அவங்களை கூப்பிடுவேன். இன்னமுமே அந்த மரியாதை வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே மரியாதை இப்போ நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ரெஸ்பெக்டை நான் கொடுக்குறேன். இந்த ரெஸ்பெக்ட்டு இந்த கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா என்னோட ஸ்கூல் லெவலில் என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததுனால தான். ஸோ அப்போ கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் தான் இன்றைய அளவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபாலோ ஆகிடுது. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை ஒழுக்கத்தை கற்றுக்க கொடுக்கக்கூடிய முக்கியமான பணியை வந்துட்டு நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை மனோநலத்தவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த ரீசன்ட் டேஸில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. பெரியவங்களே வந்து பார்த்திங்கன்னா சைக்கியாட்ரிஸ்டோட நீடு வந்து இப்போ அதிகமாகிட்டு வருது. ஈவன் நம்மளோட பரமத்திலேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10, 15, ஒரு 30 பேர் 40 பேர் பார்க்குறேன்னா அதில் ஒருத்தரையாவது நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங்க்கு அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய மக்கள் மத்தியில் வந்துட்டு போட்டி, பொறாமை, புகழ்ச்சி, இகழ்ச்சி இது எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குது. இது பேரண்ட்ஸ் லெவலில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் இருக்குது. உங்களில் எத்தனை பேரண்ட்ஸ் உங்களோட அப்பா அம்மாலாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பேசுவாங்களா? உன் ஃப்ரெண்டு அப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டா நீ ஏன் வாங்கலைன்னு கேட்பாங்களா? உங்களோட அக்கா நல்லா படிக்கிறாங்க நீ ஏன் படிக்கிறதில்லைன்னு கேட்குறாங்களா?
கேட்குறாங்களா? உங்கள் அம்மா கேட்குறாங்களா? உங்கள் அம்மா கேட்பாங்களா? உங்கள் கிளாஸில் அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டான், நீ ஏன் ஃபஸ்ட் மார்க் வாங்கலைன்னு கேட்பாங்களா? கேட்குறாங்களா? ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த கேட்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட குழந்தை வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா குழந்தைங்களாலேயும் அது முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இந்த சிபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜே இதுதான். இதில் ரேங்கிங் சிஸ்டம் பெருசாக கிடையாது, கிரேடிங் சிஸ்டத்தோட முடிஞ்சிடும். ஸோ யார் என்ன மார்க் வாங்குறாங்கிறது தெரிய போகிறதில்ல, கிரேடிங் மட்டும் இருந்தால் போதும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10th 12thலையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னே ஃபஸ்ட் ஸ்டேட் செகண்ட், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு போட்டியை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு பொறாமையை ஏற்படுத்துது, ஒரு தாழ் உணர்ச்சியை ஏற்படுத்துது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபெலோ கொலீக் மாதிரி என்னால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணுறது, சூசைடை கட்ஸ் பண்ணிக்கிறது, டிப்ரெஷனில் படிக்க முடியாமல் போகிறது, தூக்கம் கெட்டு போகிறது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வந்து அவன் உன்னோட பெட்டராக பண்ணுறான், நீ அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். படிப்பு மட்டும்தான் உலகமாக கண்டிப்பாக கிடையாது. கேம்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம உலகம் இருக்குது. இப்போ இந்த நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, இங்கே இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இதே இந்த இடத்துக்கு வந்து எம்எஸ் தோனி வந்திருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் வந்திருந்தாலும் நம்மளாம் சும்மா உட்காந்துருக்கோமா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை இங்கே இருக்கிற வேறு யாருக்காவது கிடைக்குமா? இங்கே ஒரு சினிமா செலிபிரிட்டி வராங்கன்னா, இல்லை இப்போ சப்போஸ் வந்துட்டு ஜோதிகா வராங்க, சூர்யா வராங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம கூட இப்போ ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம வந்து மற்றவங்களோட சினிமா துறையை பாராட்டுறோம், அவங்களுடைய விளையாட்டுத்துறையை பாராட்டுறோம். ஆனால் நம்ம குழந்தை வந்து ஒரு விளையாட்டுத்துறையோ ஒரு ஆக்டிங்கோ அல்லது ஒரு ட்ராமாவில் கலந்துக்கணும்னா இல்லை படிப்பு கெட்டு போயிடும், இல்லை நீ மார்க் கம்மியாக வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நம்ம ரொம்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல இன்வால்வ்டாக இருக்கிற பசங்க படிப்பில் ரொம்பவே சுட்டித்தனமாக இருப்பாங்க. மியூசிக் கேட்குற பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் நல்லா வரும். நல்லா விளையாடிட்டு வந்து ரத்த ஓட்டம் சீராகும் போது அவங்களுடைய நினைவாற்றல் வந்து ரொம்ப அதிகமாகும். கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க, ஏன் இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் இருக்கோம், எங்களுடைய இப்போ ஃபேவரட் குரூப்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்துகிறாங்க, கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஈவன் நான் கூட இங்கேருந்து டெய்லி நாமக்கல் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் கிரிக்கெட் விளையாடணுங்கிறத மிட்நைட் 11 மணிக்கு போயிட்டு விளையாடிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசாக நடக்கிறதோ விளையாட்டோ அந்த மாதிரி பெரிய ஆர்வம் காட்டுதில்லை. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனமான புத்தி இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும். அதை டெவலப் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கராத்தே கிளாஸ் அனுப்புகிறீங்க, சிலம்பம் கிளாஸ் அனுப்புகிறீங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து வெல்கமான ஒரு விஷயம் தான். உங்களோட குழந்தைங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் ஒரே குழந்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, உங்கள் குழந்தை வந்துட்டு சரியாக தூங்க மாட்டேங்குதுங்க சார், என் குழந்தை வந்து வெயிட் வந்து ஏற மாட்டேங்கிறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, படிக்க மாட்டேங்கிறா, ஏன் என்னாச்சுன்னு அவங்களோட டீட்டெயில் கேட்டோம்னா, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சானா 6லேருந்து 7 மணிக்கு வந்து பரதநாட்டியம் கிளாஸு, 7 மணிக்கு குளிப்பாட்டி 7 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சார். 8லேருந்து 12 மணி வரையிலும் கிளாஸ் இருக்குங்க சார். லஞ்ச் பிரேக் முடிஞ்சதையும் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்லாம் ஒன்றும் இருக்காது, கேம்ஸ் இருக்காது. திரும்ப 4 o'clock முடிஞ்சதையும் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு 6 o'clock வரையிலும் வந்துட்டு ஈவினிங் கிளாஸ் இருக்குங்க சார். அப்புறம் திரும்ப 6 மணிக்கு வந்ததையும் 6:30 மணிக்கு நான் டியூஷனுக்கு அனுப்பி விட்ருவேன். டியூஷன் போனாங்கன்னா 8:30 வரைக்கும் டியூஷன் முடிச்சுட்டு வருவாங்க. 9 மணிக்கு வந்ததையும் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து உடனே உட்காந்து படிக்க வச்சுருவேன் சார். அவங்க உட்காந்து படிப்பாங்க. 11-12 மணி வரையும் படிக்க வைப்பாங்க சார். திரும்ப காலையில் 4 மணிக்கே வந்துட்டு அலாரம் வச்சு அவங்களை எழுப்பி விட்ருவாங்க சார். அப்போ அந்த குழந்தை எப்போங்க தூங்கும்? சுற்றி எல்லா இடத்துலையும் போக வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் சேர்த்தி விடுறது, பரதநாட்டியம் சேர்த்தி விடுறது, சிலம்பம் கிளாஸ் சேர்த்தி விடுறது, கராத்தே கிளாஸ் கொட்டி விடுறது. தான் குழந்தை எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். அதாவது உண்மையை சொல்லணும்னா நம்மளால் என்னெல்லாம் முடியலையோ அதை நம்ம குழந்தை பண்ணால் அதில் நமக்கு ஒரு பெருமைன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம் தான். நம்மளால் டாக்டர் ஆக முடியல, நம்ம குழந்தைய டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது நல்லது தான். நம்ம குழந்தைய டாக்டராகவும் இருக்கணும், கிரிக்கெட்லேயும் பெஸ்ட்டாக இருக்கணும், ஸ்கூல் டீம்லேயும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், கிளாஸ் லீடராகவும் இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது, கல்ச்சர் ஈவெண்ட் நடக்குதுன்னா அங்கேயும் ஆர்கனைஸும் அவனே பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களால தாக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை குறைங்க. உங்களோட குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் டீச்சர்ஸ் கையிலையோ குழந்தைங்க கையிலையோ இல்லை, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கையில் மட்டும்தான் இருக்குது. பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலையும் ஒழுக்கத்திலையும் உணவுலையும் உடையிலையும் போதுமான அளவு பங்களிப்பு கொடுக்குற மாதிரி அவங்களுடைய மனநிலையிலையும் பங்களிப்பு கொடுக்கும். மனநிலையில் பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவதாக ஒரு கொஷின் கேட்கலாமா? இந்த தடவை ஒரு சின்ன கிஃப்ட் தான் வச்சுருக்கேன், யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா?
சரி, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர் யார்? யாருக்காவது தெரியுமா? குட்டி பரிசு தான். யாருக்கு வேணும்? ஸ்டேஜ் யார் வந்தீங்கன்னாலும் அவங்களுக்கு கிஃப்ட் உண்டு. எந்திரிச்சு வரவங்களுக்கு கிஃப்ட். ஆன்சர் கூட பண்ண தேவையில்லை. அப்படியே கமான் வாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கிட்ட ரொம்ப பெரிய பணக்காரர், நிறைய காசு யார் வச்சுருக்கா? அப்பா. வெரி குட். அம்மாவும் அப்பாவும். ஸோ குழந்தைங்களை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் யோசிச்சிருப்போம், நிறைய பில்லடனா இருக்குமா அல்லது சச்சின் டெண்டுல்கராக இருக்குமான்ட்டு. குழந்தைங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்கங்க, எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பணக்காரர். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு ஏர்னிங் பர்சன் ஃபேமிலியில் யாருன்னா அம்மா அப்பா தான். ஸோ நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு சேலரி கம்மியாக வருது அல்லது நம்ம குழந்தைக்கு அதை வாங்கி கொடுக்க முடியல இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு வந்து அவங்க ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறாங்க அல்லது வந்து விளையாடுற பொருள் வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியலையா? அந்த குழந்தை அதை எதிர்பார்க்காதுங்க. நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட அந்த குழந்தை சந்தோஷமாக தான் வாங்கிக்கும். நான் கொடுத்தது ஒரு சின்ன ஷார்ப்னர் தான், ஆனால் அதை வாங்கும்போது அந்த குழந்தையில முகத்தில் இருந்த ஒரு சந்தோஷம், அதுதான் நமக்கு தேவை. நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளோட மதிப்பு என்றைக்குமே குழந்தைக்கு தெரியாது. நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு தெரியும். அதனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா நோயற்ற வாழ்வு வாழக்கூடிய ஒரு மனிதன் தான். இதுவரையிலும் இந்த உலகத்துல யாருமே பணக்காரர் கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நோய்வாய்ப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல வகையில ஒரு மிகப்பெரிய லெவல்ல வரணும்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மள உடல்நிலையை வந்துட்டு சரியான முறையில பாதுகாத்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு சில சின்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல வெப்பநிலை அதிகமாயிட்டு வருது. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரையும் நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் அதே மாதிரி தண்ணி ஐட்டம்ஸ் கொடுங்க. ஜூஸ் குடிச்சா என் குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு சார், சுடு தண்ணி கொடுக்கலனா குழந்தை தண்ணி நார்மல் தண்ணி கொடுக்க மாட்டேங்குதுங்க சார், அதெல்லாம் வேண்டாம். வீட்டில் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களா? இல்லை, வீட்டில் வரக்கூடிய ஆற்று தண்ணி தானே கொடுக்குறீங்க, அதையே குழந்தைக்கு கொடுங்க. சின்ன வயசுலேருந்து கொதிக்க வச்சு கொடுத்து ஒரு 6 வயசு 7 வயசில் ஒரு டேப்பில் வரக்கூடிய ஸ்கூல் வாட்டரில் ஒரு சிப் குடிச்சாவே அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிக்குது. ஜெர்ம் தியரின்னு ஒன்று இருக்குங்க. நம்ம சுற்றுச்சூழலில் வாழக்கூடிய உயிரினங்களில் நல்லதை உருவாக்கக்கூடிய கிருமிகளும் இருக்குது, கெட்டதை கொடுக்கக்கூடிய கிருமிகளும் இருக்குது. அந்த நல்ல கிருமிகள்லாம் உடம்புக்குள்ள போகும்போது தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லதாக வரும். குழந்தைங்க மண்ணில் விளையாடணும், முடிஞ்சால் கொஞ்சம் மண்ணை வந்து கையில் வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி வந்துட்டு வெளியில் கிடைக்கக்கூடிய தின்பண்டங்கள், குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ், வாட்டர், இது எல்லாத்தையும் குடிக்கணும். குழந்தைங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகணும். சின்ன வயசில் சின்னதாக வரக்கூடிய சளி காய்ச்சலுக்கு நம்ம பயந்து அவங்கள ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும். வெளியில் போகும்போது ஷூ போடாமல் போகக்கூடாது, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டுக்கணும். போயிட்டு எங்கேயுமே வெளியில் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒரு 8 வயசு 9 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வரக்கூடிய சளி காய்ச்சலே அந்த குழந்தையினால தாங்க முடியாமல் ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ணுற நிலைமைக்கு இப்போ இருக்கிற சொசைட்டி போயிட்டு. அந்த பேசிக்கான ஒரு சின்ன அசுத்தங்கள் வந்து இல்லாததுனால தான் ரொம்ப சுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அது பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஆபத்தாக தான் முடியும். அதனால் குழந்தைங்கள விளையாட விடுங்க, வீட்டில் சேட்டை செய்ய விடுங்க, அதை இதை கீழே போட்டு உடைக்க வைங்க, கையில் கிடைக்கிறத எடுத்து சாப்பிட விடுங்க. பெரிய ஆபத்தில்லாத பொருளை வந்து அவங்க எடுத்து வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் ஹெல்த்துக்கு முடிஞ்ச வரை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் தடுப்பூசி கண்டிப்பாக போடுங்க. உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் வந்துட்டு வருமுன் காப்பது தான் ரொம்ப முக்கியம். தடுப்பூசி போடுறத ரொம்ப அத்தியாவசியமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரையிலும் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க. எங்கிட்ட வர பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வராங்கன்னா, சார் ஃபீவர் இருந்தது சார், டோலோ 650 கொடுத்தேங்க சார், டோலோ ட்ராப்ஸ் கொடுத்தேங்க சார், சளி பிடிச்சதுங்க சார், கோரிமணி ட்ராப்ஸையும் கொடுத்துட்டேங்க சார், அப்புறம் பார்த்தேங்க சார் நல்லா 2 நாள் சரியாகல, நானே அமாக்சிலின் சிறப்பையும் வாங்கி கொடுத்துட்டேங்க சார், வேறு என்ன சார் பண்ணுறதும்பாங்க. இதுக்கு மேலே நான் என்னங்க பண்ணுறது, அதை நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், தானாகவே சரியாக போய்டும், வீட்டுக்கு அனுப்பி. இது ஃபேக்ட் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 4 பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வருவாங்க. வரும்போதே கூகுளில் படிச்சுட்டு வந்துடுவாங்க, அல்லது அவங்களோட கொல்லிக்கில் வேறு யார்ட்டையாவது வந்து சளி பிடிச்சது இல்லாமல் என்ன மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்க, என்ன மருந்து, எல்லாருமே அந்த ஆன்டிபயோட்டிக்னு அதிலே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளில் 80லேருந்து 90% வைரல்னால தான் வரக்கூடியது. அந்த வியாதிகள் 2 நாள் 3 நாள் ஆகும்போது தானாகவே சரியாயிடும். ஜஸ்ட்டு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு தண்ணி கொடுத்து சுடு தண்ணி கொடுத்து
கொடுத்து பேரஸ்டமால் மருந்து கொடுத்து வெயிட் பண்ணாலே சரியாயிடும். குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போகணுங்கிற அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது இங்கே போனீங்கன்னா டாக்டர் ஊசி போட்டு வச்சிருவாரு, டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு வந்து பயமுறுத்தி கூட்டிகிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்தாவே குழந்தைங்களாம் என்னை பார்த்தா ஒரு விரோதியாக பார்க்குறாங்க. என்னால் அவங்ககிட்ட வந்து பேசி சமாதானம் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது தயவு செஞ்சு டாக்டர் ஊசி போடுவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராதீங்க. நான் எந்த குழந்தைங்களுக்கும் ஊசி போடவே மாட்டேன். 10 வயசு ஆகிற வரையிலும் எந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணுமான தேவையே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நம்மள நிறையா பேருக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. அந்த இன்ஜெக்ஷன்லையும் டேப்லெட்டில் கொடுக்கக்கூடிய அதே டோஸை ஒரு டைம் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ஜெக்ஷனை ப்ரொமோட் பண்ணாதீங்க, ஆன்டிபயோட்டிக்கை அன்னெசரியாக யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைய ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. கடைசியாக குழந்தைங்களுக்கான ஒரு சிறிய தமிழ் பாடல். நீங்கள் எல்லோரும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தானே? இங்கிலீஷில் வந்து சூப்பராக பேசுவீங்க. இதில் யார் நல்லா தமிழில் பேசுவீங்க? தமிழில் பழமொழி சொல்லுவீங்க, தமிழில் கட்டுரை சொல்லுவீங்க. வெரி குட். இதில் யாருக்கெல்லாம் தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு? எனக்கு தமிழே பிடிக்காது சார். யார் இது? எல்லாருக்கும் தமிழ் பிடிக்குமா? வெரி குட், சூப்பர். ஸோ தமிழில் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மனப்பாடம் செய்யலாம், மனப்பாடம் பண்ணுறது. இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மனப்பாடம் செய்யலாம், மனப்பாடம் பண்ணுறது தான். எனக்கு என்னுடைய தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, பாட்டோடு சேர்ந்து செய்யல படிடா, உனக்கு அது பிடிக்கும்னாரு. அந்த மாதிரி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடல் இன்றளையும் நான் வந்து 12th படித்த பாடல். இப்போ 12th முடிச்சு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரையும் அந்த செய்யுள்ள ஒரு வார்த்தை கூட எனக்கு மறக்கல. பாடுறேன்னு கேளுங்க. மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில வேலையை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என தினம் பல்லவி எதற்கு பாடுகிறாய், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்து சொல், உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கி சொல், கால்கள் தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர் சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை, கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும், உன் தோள்கள் 2 தெற்கு வரக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், பெருங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம், தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை. நன்றி.